ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பருப்பு கீரை தாங்க செய்ய போகிறோம். இந்த கீரையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒரு கீரைக்கும் அதுக்கான தனித்தனி மெத்தட் ஆஃப் குக்கிங் இருக்குது. நாம் வந்து சில கீரைக்கு பருப்பு போட்டு செய்வோம், சிலதுக்கு வந்து பூண்டு பச்சை மிளகா மட்டும். இந்த முளைக்கீரைக்கு வெறும் பூண்டு பச்சை மிளகா போட்டு நம்ம வந்து வேக வச்சு அரைச்சோனாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பருப்பு கீரையை நம்ம குருமா ஸ்டைலில் செஞ்சோன்னு வைங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அதுக்கான மெத்தடில் நம்ம வந்து கீரைகளை செஞ்சோன்னு வைங்களேன், யாருமே வேணாம் எனக்கு கீரை பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சூப்பர் மெத்தடில் வந்து நம்ம கீரையை செய்கிறதுக்கு பழகிக்கணும். இந்த பருப்பு கீரைக்கு வந்து பாசி பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம மிளகாத்தூளை வந்து அந்த பருப்புலேயே கூட போடலாம். இன்றைக்கி நான் அதில் பருப்பில் போடாததுனால தனியாக பூண்டை வதக்கிட்டு மிளகாத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீரையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது வந்து நம்ம அரைக்க தேவையில்லைங்க. இது ஜஸ்ட்டு வதங்கினாலே போதும். இந்த தண்டுலாம் கூட ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரமே. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து தண்டு சாஃப்ட் ஆகிடும். இது கூட வந்து நான் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த குருமா ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம கீரை மாதிரி பிளெண்டான டேஸ்ட் எதுவுமே இல்லை. இது வந்து குருமா ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து கீரை வந்து செஞ்சிட்டோம். அதே மாதிரி அவரைக்காலை வந்து எக்கை போட்டு நம்ம பண்ணோன்னு வைங்களேன், இதுவும் நல்லாயிருக்கும். நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். எக்கை வந்து அவரைக்காய் ஃப்ரை பண்ணும்போதே ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு டிஷ் ஆகிடும். இன்றைக்கி வந்து கூடவே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெரைட்டியாக கீரை எல்லா வெரைட்டி